ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10 டேஸ் சேவிங் சேலஞ்ச் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் வந்து ஒரு 10 டேஸ் சேவிங் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். அது என்ன அப்படின்னா டெய்லியும் 100 ருபீஸ் சேர்த்து வைக்கணும். இது என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 ஜான்வரி வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 31 ஜான்வரி வரைக்கும் கரெக்டாக 10 டேஸ் கண்டிப்பாக சேர்த்து வைக்கணும். ஒரு 100 மில்லிகிராம் காயின் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு டேட் படி கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா 7525 ரூபா. நான் என்னோடய டார்கெட் வந்து 100 மில்லிகிராம் காயின் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ டோட்டலாக எனக்கு வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து அரௌண்ட் கிட்ட ஒரு 1000 கிட்ட வேணும் அப்படின்றதுனால நான் டெய்லி 100 ருபீஸ் அப்படின்ற மாதிரி என்னோடய சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதை பற்றின நான் வீடியோ வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணாலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணேன். கரெக்டாக நான் என்றைக்கு கடைக்கு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி. இது வந்து 2ஆம் தேதி ஷூட் பண்ணுது. 2ஆம் தேதி வந்து நான் எவ்வளோ அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு குட்டி வீடியோவாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் கடைக்கு அமௌண்ட் எடுத்துகிட்டு போனேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 1000 ருபீஸ் இருக்கும். ஏன்னா டெய்லி 100 அப்படின்ற மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். கரெக்டாக இதில் வந்து 1000 ருபீஸ் இருக்கும். 200 ருபீஸ் மட்டும் என்கிட்ட ஒரு நாள் சேஞ்ச் இல்லை அப்படின்றதுக்காக 31 ரெண்டுக்கும் சேர்த்து நான் வந்து 200 ருபீஸாக 1ஆம் தேதி தான் வச்சேன். ஏன்னா லாஸ்ட் மந்த் எண்டில் என்கிட்ட எனக்கு அவ்வளோ அமௌண்ட்டு இல்லை. ஸோ அதனால் 1ஆம் தேதி தான் நான் வந்து 200 ரூபா அதில் வந்து வச்சுருந்தேன். ஸோ இப்போ டோட்டலாக என்கிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் இருக்குது. இதை தான் எடுத்துகிட்டு நான் வந்து கடைக்கு போயிருந்தேன். இது ஆக்சுவலி 2ஆம் தேதி நான் ஷூட் பண்ண வீடியோ இது. 2ஆம் தேதி வந்துட்டு சண்டே, அந்த அன்றைக்கி தான் கடைக்கு போயிருந்தேன். எங்கன்னா ஜிஆர்டிக்கு தான் போயிருந்தேன். நான் டார்கெட் ஸ்டார்ட் பண்ணும்போது, நான் சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட் வந்து 7525 ரூபா இருந்தது. அதுவே 2ஆம் தேதி கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 7790 ரூபா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபா ஜாஸ்தி ஆயிடுச்சு. 2ஆம் தேதி அன்றைக்கி சில்வர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 107 ரூபா இருந்தது. ஸோ நான் வந்து சில்வர் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் கோல்டு வாங்கலை, சில்வரே வாங்கிட்டேன். சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா நான் 10 கிராம் வாங்கினேன். கோல்டு வாங்கியிருந்தேன் அப்படின்னா 100 மில்லிகிராம் கண்டிப்பாக வாங்கியிருக்க முடியும். பட் நான் கோல்டு வாங்கலை, சில்வர் வாங்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்தது. ஏன்னா நான் வந்து பொங்கல் அப்போ இந்த வருஷம் ஜான்வரி பொங்கல் அப்போ நான் வந்து சில்வர் காயின் வாங்கியிருந்தேன். அன்றைக்கி ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபா. ஒரு கிராம் வந்து 100 ரூபாய்க்கு இருந்தது. இப்போ நான் 2ஆம் தேதி போகும்போது கரெக்டாக இன்னும் 1 மந்த் கம்ப்ளீட் ஆகலை. 14th வந்தால் தான் 1 மந்த்துக்குள்ளேயே ஒரு 7 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகியிருந்தது. ஸோ அதனால் நம்ம கோல்டுக்கு பதிலாக சில்வரே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரேட்டுக்கு ஈக்குவலாக சில்வருமே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு சில்வர் சேவிங்ஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன், நம்ம 10 கிராம் சில்வர் வாங்குறதும் 100 மில்லிகிராம் கோல்டு வாங்குறதும் ஈக்குவல் தான். ரெண்டுமே ஒரே அளவு ப்ராஃபிட் தான் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 1 இயர் நம்ம ஃபுல்லாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அந்தளவுக்கு 100 மில்லிகிராம் கோல்டில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதோ அதே அளவு 10 கிராம் சில்வரில் நமக்கு கிடைக்கும். நான் போன அன்றைக்கி சில்வர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதி 107 ரூபா. நான் வாங்கியிருக்கிறது 10 கிராம் வாங்கியிருக்கேன். 10 கிராம் சில்வரோட ரேட்டு மட்டும் பார்த்திங்கன்னா 1070 ரூபா. இதுக்கு வேஸ்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 1 கிராமுக்கு ₹1.75 நம்ம வந்து வேஸ்டேஜாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து 10 கிராம் வாங்கியிருக்கேன். 1 கிராமுக்கு ₹1.75 10 கிராமுக்கு வேஸ்டேஜ் மட்டும் பார்த்திங்கன்னா ₹17.50 வந்தது. இப்போது 10 கிராம் சில்வரோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜோட அமௌண்ட் இது ரெண்டையும் சேர்க்கும்போது 1087 ரூபா வந்தது. இதுக்கு ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 3%. நம்ம அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டு சில்வரோட அமௌண்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து அந்த 1087 ரூபாய்க்கு தான் நமக்கு வந்து 3% ஜிஎஸ்டி போட்டாங்க. ஜிஎஸ்டி அமௌண்ட்டு மட்டும் எவ்வளோ வந்துச்சுன்னா ₹32.60 வந்தது. ஸோ டோட்டலாக எனக்கு மொத்தமாக ஜிஎஸ்டி ப்ளஸ் கோல்டு ரேட்டு சில்வர் ரேட்டு தென் வேஸ்டேஜ் எல்லாம் சேர்த்து எனக்கு 1120 ரூபா வந்தது. ஆக்சுவலி நான் கடைக்கு வந்துட்டு 1000 ரூபா கொண்டு போயிருந்தேன். எக்ஸ்ட்ரா 120 ரூபா வந்திருந்தது. அதை வந்து நான் 10,000க்கு ஷார்ட்டேஜ்க்கு என் ஹஸ்பண்ட் கிட்ட வாங்கிட்டேன். ஸோ 10 கிராம் வந்து நான் சில்வர் வந்து சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 10 டேஸில் நான் 10 கிராம் சில்வர் சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரியே எத்தனை பேர் இந்த சேவிங் சேலஞ்ச் வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணீங்க, என்ன வாங்குனீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து கோல்டு வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் சேவிங்ஸ் பண்ணேன். பட் நான் வந்து சில்வர் வாங்கிட்டேன், கோல்டு வாங்கலை.
ஸோ நீங்கள் என்ன வாங்குனீங்க? கோல்டு வாங்குனீங்களா? இல்லை சில்வர் வாங்குனீங்களா? அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி என்னோடய சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். பர்டிகுலராக இந்த வீடியோ, இந்த 10 டேஸ் சேவிங் சேலஞ்ச் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய சேலஞ்ச் வீடியோ பண்ணலாமா அப்படிங்கிறதையும் உங்கள் சஜஷனாக நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.